அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம ப்ளவுஸ் தையல் பயிற்சி வகுப்புல கிளாஸ் 1ல பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, பட்டி எல்லாமே ஸ்டிச் பண்ணி பார்த்துருப்பீங்க. கிளாஸ் 2 பயிற்சி வகுப்புல நம்ம ஹூக்கு பட்டியும், ஐ பட்டியும் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பயிற்சி வகுப்பு கிளாஸ் 3 இன்னைக்கு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட், ஸ்லீவ் ஜாயிண்ட் எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிறத பொறுமையா சொல்லிக் குடுத்துருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானையும் ஆல்ல வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பேக் சைடு போர்ஷன் எடுத்துக்கங்க. பேக் சைடு போர்ஷன்ல மேல் பக்கத்த இந்த மாதிரி வச்சுக்கங்க. நீங்க நல்லா கவனமா பாருங்க. நம்ம எப்படி அலைன்மென்ட் பண்றோம்னு. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்ல ரைட் ஹேண்ட் சைட அதோட உள்பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? அது மேல இருக்கிற மாரி வச்சு நீங்க தையல் போட்டுக்கங்க. இந்த மாரி தான் நீங்க ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து அட்டாச் பண்ணணும். நீங்க கவனமா பார்த்தா தான் நம்ம அலைன்மென்ட் எப்படி பண்றோங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைட அந்த உள்பக்கத்த வந்து மேல இருக்கிற மாரி வச்சு நீங்க ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்ப நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம். எகைன் வந்து இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த மாரி நீங்க செகண்ட் டைம் தையல் போட்டுட்டா, அது தையல் வந்து பிரிஞ்சு வராது. பாருங்க நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டையும், பேக் பார்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது வந்து மேல் பக்கம். பாருங்க. நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்தது நம்ம ஸ்லீவ் போர்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ் போர்ஷன்ல நம்ம பாட்டம் ஃபோல்டிங்க்காக லைன் போட்டிருக்கோம் பாருங்க. இதுதான் அந்த பாட்டம் ஃபோல்டிங்க்காக 1 1/4 இன்ச்சுக்கு நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல நல்லா நீங்க இந்த மாரி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்கங்க. ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்கிட்டா நல்லா அந்த மடிப்பு வந்து உங்களுக்கு அந்த லைன் தெரியும். அதுக்காக தான் இந்த மாரி நம்ம ஸ்க்ராட்ச் பண்றது. அதே மாரி இந்த ஸ்லீவுக்கும் நீங்க அந்த ஃபோல்டிங் வந்து நீங்க நல்லா பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நீங்க நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விடும்போது, தையல் வந்து அந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம போடுவோம். அப்படி இல்லன்னா, நமக்கு அந்த இடத்துல மடிப்பு கரெக்ட்டா வராதனால, ஸ்டிச்சிங் வந்து மாறி போகும். ஸோ இந்த மாரி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு இந்த மாரி தையல் போட்டுக்கங்க. இப்ப நம்ம அந்த பாட்டம் ஃபோல்டிங்ல ஒரு 1/2 இன்ச் மடிச்சு ஸ்டிச் பண்றோம். அத ஃபுல்லா வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா, நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஹெம்மிங் வந்து பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி, அந்த பார்ட்ட வந்து நம்ம ஹெம்மிங்க்காக விட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்லீவையும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு தையல் போட்டுக்கங்க. நீங்க 1/2 இன்ச்சு மடிக்கலாம். இல்லன்னா 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு கூட நீங்க தையல் போட்டுக்கலாம். கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ, அது மாதிரி நீங்க அந்த ஸ்லீவ் ஃபோல்டிங் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க நம்ம மடிச்சாச்சு. ஸோ இந்த போர்ஷன்ல இப்படி மடிச்சு, அப்படியே நம்ம வந்து அத ஹெம்மிங் வந்து பண்ணுவோம். பாருங்க இந்த மாதிரி நம்ம வர்றத அப்படியே ஊசி வச்சு நம்ம ஹெம்மிங் பண்றது. சில பேர் வந்து இந்த இடத்துல தையல் போடுவாங்க மெஷின்லயே. சில பேருக்கு வந்து ஹெம்மிங் பண்ணா தான் புடிக்கும். ஸோ கஸ்டமர் வந்து என்ன சொல்றாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நமக்கு பண்ணி குடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஷோல்டர் கூட ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் வந்து நம்ம ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருப்போம். அதோட மிட் பாயிண்ட்டும், இந்த ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 2ம் ஒண்ணா அட்டாச் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி அந்த அர்கட் பாயிண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேக்கும், ஃப்ரண்ட்டுக்கும் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் வரும். இந்த மாதிரி மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, 2மே உங்களுக்கு ஈவனா வரும். அதாவது ஃப்ரண்ட்டும், பேக்கும் அந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவனா வரும். இந்த மாரி மெத்தட நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம நெறைய வீடியோல இது சொல்லிக் குடுத்துருக்கோம். நீங்க பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த மெத்தட கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அந்த அர்கட் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு மீட் ஆகும். பாருங்க இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்லீவோட அர்கட் பாயிண்ட்டும், அந்த பேக்கோட அர்கட் பாயிண்ட்டும் கரெக்ட்டா வந்து மீட் ஆகுது பாருங்க. அதே மாரி தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கும் அந்த ஸ்லீவோட அர்கட் பாயிண்ட்டும், அந்த ஃப்ரண்ட்டோட அர்கட் பாயிண்ட்டும் உங்களுக்கு கரெக்ட்டா மீட் ஆகும். இந்த மாதிரி நீங்க மிட் பாயிண்ட்ல இருந்து ஸ்டிச் பண்ணும்போது தான், அது கரெக்ட்டான அளவா வரும். அதே மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது, அந்த துணி சுருக்கம் இல்லாம நீங்க எடுத்து விட்டு நீங்க ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லன்னா, அது ஃபோல்டிங் சேரும்போது, உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு அந்த இடம் எல்லாமே சுருக்கமா ஆயிடும். அதே மாதிரி இழுத்தும் நீங்க ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த கர்வ் வந்து எந்த பொசிஷன்ல வருதோ, அதே அளவுல நீங்க நல்லா ப்ளவுஸ எடுத்து விட்டு நீங்க ஸ்டிச் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல அர்கட் பாயிண்ட் வந்து நம்ம போட்டிருப்போம். அது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல வந்து மேட்ச் ஆகும்.
பாருங்கள், இந்த அர்கட் பாயிண்ட்டும் இந்த ஸ்லீவோட அர்கட் பாயிண்ட்டும் கரெக்டாக வந்து மீட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி அர்கட் பாயிண்ட்டு மீட் ஆனாவே உங்களுக்கு எங்கேயுமே அந்த ப்ளவுஸ் வந்து டைட்டாக ஆகாது. ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். நீங்க வந்து கட்டிங் பண்ணும்போதே கரெக்ட்டா நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அளவுகள் வந்து ஏற்ற இறக்கம் வந்துச்சுன்னா, நீங்க மறுபடியும் நீங்க பிரிச்சு தைக்கிற மாரி இருக்கும். ஸோ, உங்களுக்கு டைம் தான் அதிகமாயிட்டே போகும். இந்த மாரி நீங்க கட்டிங்ல கரெக்ட்டான மெஷர்மென்ட் வச்சு நீங்க கட் பண்ணுங்க. பாருங்க நம்ம இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்க. எங்கேயுமே சுருக்கம் இருக்காது. இந்த மாரி ஃபினிஷிங் அந்த கர்வ் எல்லாமே நீட்டா வரும். நீங்க அந்த அர்கட் பாயிண்ட் மேட்ச் ஆகலன்னா, உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் வரும். அந்த ஷோல்டர் ஜாயிண்ட், ஸ்லீவ் ஜாயிண்ட் எல்லாமே இது ஒரே அளவுல வரும். இந்த மாரி நீங்க கண்டிப்பா இந்த மெத்தட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். உங்களோட ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நல்லாவும் இருக்கும். நம்ம எப்படி இப்போ ரைட் சைடுக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணமோ, அதே மாதிரி தான் நீங்க லெஃப்ட் சைடுக்கும் நீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கங்க. சேம் அதே மெத்தட் தான் நீங்க மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அர்கட் பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட்டா வந்து வச்சு ஸ்டிட்ச் பண்ணணும். பாருங்க நம்ம லெஃப்ட் சைடுக்கும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதுவும் சுருக்கம் இல்லாம ஃபினிஷிங் வந்து நீட்டா வந்திருக்கு பாருங்க. நீங்க இந்த மாரி கரெக்ட்டான மெத்தட்ல வச்சு ஸ்டிட்ச் பண்ணுங்க. அடுத்தது ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து பண்ணணும். அதுக்காக அளவு ப்ளவுஸ்ல ஸ்லீவ் ஹோல் அளவு வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு, அந்த ஸ்லீவ் ஹோலோட அளவு வந்து மெஷர் பண்ணிக்கங்க. பாருங்க நமக்கு 5 1/4 இன்ச் வருது. ஸோ நம்ம ஸ்லீவ் ஹோல் அளவு 5 1/4 இன்ச் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி அந்த ஸ்லீவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபோல்டு பண்ணிக்கங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு, ஃபோல்டு பண்ணிட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட் டேப் வச்சு 5 1/4 இன்ச் நம்ம வைக்கணும். மார்க் பண்ண 5 1/4 பார்த்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நீங்க அந்த ஸ்லீவோட சைட் ஜாயிண்ட் வந்து நம்ம புடிக்கணும். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் அளவுல அந்த ஸ்டிச்சிங் போட்டிருப்போம். அந்த ஆர்ம் ஹோல் அளவு பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு இது எல்லாமே அந்த அர்கட் பாயிண்ட் வந்து மீட் ஆகும். ஸோ, அத கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே வந்து ஸ்டிட்ச் பண்ணணும். இப்போ இந்த அளவுகள் எல்லாமே வந்து சரியான இதில மீட் ஆனா தான் உங்களுக்கு எங்கேயுமே அந்த ஆர்ம் ஹோல் வந்து புடிக்காது. டைட்டாவும் இருக்காது ப்ளவுஸு. ஸோ, இந்த அர்கட் பாயிண்ட்டுக்கு கரெக்ட்டா நீங்க ஸ்டிட்ச் பண்ணுங்க. அடுத்தது நம்ம இடுப்பு அளவு இந்த ஐப்பட்டி சைடு அளவு ப்ளவுஸ்ல எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்டிச்சிங்ல இருந்து இந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் தான். அத வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கங்க. தென் இந்த இத வந்து இப்போ பேக் சைடு வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கங்க. இப்போ பேக் சைடுக்கு நமக்கு எவ்வளோ இடுப்பளவு வந்து வருதுன்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடுல இந்த மாதிரி கரெக்ட்டா இந்த எட்ஜ்ல வச்சு அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. அதில வந்து நோட் பண்ணிக்கங்க.
மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடையும் இந்த ஃப்ரண்ட் சைடையும் கரெக்டாக வச்சு நீங்கள் தையல் போட்டுக்குங்க. ஏன்னா 2 பார்ட்டுமே உங்களுக்கு ஈவனாக வந்தால் தான் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு கீழே இறங்கி வரும், பேக் சைடு வந்து மேலே இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மெத்தேடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்லீவையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் சைடும் ஸ்டிச் பண்ணுறது 2மே நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா உங்களுக்கு ஒரு சைடு காட்டினாவே போதும். இப்போ இன்னொரு சைடு காட்டலைன்னா நீங்கள் புதுசாக பார்க்குற பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்காக தான் நான் 2 சைடு ஸ்டிச் பண்ணுறதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ வீடியோவோட லென்த் அதிகமாகுதுங்கிறதுக்காக ஃபார்வர்ட் பண்ணி நம்ம காமிச்சோம்னா உங்களுக்கு அதில் ஒரு யூஸும் இல்லை. அதனால தான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பொறுமையாக நம்ம காட்டியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாவே கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லராக இருந்தால் கூட இதில் இருக்கிற சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எப்படி நம்ம பேக் சைடு ஐப்பட்டி சைடு அந்த இடுப்பளவு வந்து நம்ம மெஷர் பண்ணி நம்ம சைட் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் சைடில் ஊக்குப்பட்டி சைடு இருக்கிற இடுப்பளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க, அது வரைக்கும் நம்ம சைடு வந்து பிடிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹூக்குப்பட்டியோட இடுப்பளவையும் கரெக்டாக வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற இடுப்பளவும் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு மெஷர் பண்ணிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அந்த அளவுகள் கரெக்டாக இருக்கா நமக்கு தெரியும். ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் பிரித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு 2மே கரெக்டான அளவில் வருது. அடுத்தது இந்த சைட் ஜாயிண்ட் பிடிச்சதில் எக்ஸஸ் தையல் வந்து நம்ம போடுவோம். இது எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சரில் கஸ்டமரோட பாடி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த தையலை வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸஸ் தையல் வந்து நம்ம போடுறது. இதை நீங்கள் அந்த சைட் ஜாயிண்ட் பிடிச்ச உடனே நீங்கள் போடாதீங்க. இடுப்பளவை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் தையல் வந்து நீங்கள் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த சைடு ஸ்லீவுக்கும் நீங்கள் இந்த எக்ஸஸ் தையல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க, நமக்கு எக்ஸஸ் தையல் போட்டாச்சு. உள் பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வெளிப்பக்கம் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எங்கேயுமே சுருக்கம் இருக்காது. உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இந்த நம்ம எக்ஸஸ் தையல் போட்டோம் இல்லைங்களா, இது 2 சைடுக்குமே எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக எடுத்து விட்டுட்டு 2யுமே வச்சு நம்ம அந்த எக்ஸஸாக இருக்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பிசுறு மாதிரி வருது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்தது அப்படின்னா நீங்கள் தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி அர்கட் பாயிண்ட் மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த பிசுறு எல்லாமே வராது. நூல் நூலாக வந்து உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறோம். நம்ம சாதா ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விடலாம். பட் லைனிங் ப்ளவுஸுக்கு நீங்கள் கம்பல்சரியாக அந்த ஓவர்லாக் தையல் போடணும். நீங்கள் சாதா ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாவே அந்த நூல் வந்து உங்களுக்கு வராது. பாருங்க, நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு மேல் சைடு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க, சுருக்கம் இல்லாமல். அதே மாதிரி சைடு வந்து பாருங்க, சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு சைடு வந்து நீட்டாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது வந்து தனி பார்ட்டாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தாவே நீங்களும் கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும்.
நம்ம வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாலும், வேகமா சொல்லிக் குடுத்தாலும் அதனால ஒரு யூஸும் இல்ல. நீங்க சாதா ಚೆನ್ನಾಗಿ ப்ளவுஸ நீங்க ಪಟ್ಟಿನೆಲ್ಲ ஸ்டிச் ಎತ್ತಿ பண்ண ಬಿಡ್ತು பழகிட்டாவே, ಕೊಟ್ಟಿ நீங்க எந்த மாதிரியான டிசைனர் ப்ளவுஸு எது வேணாலும் நீங்க ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிளாஸ் 4ல கழுத்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.